எதுக்காக இந்த கூட்டத்துல நிக்கிறோம், யார் வேட்பாளர், அந்த வேட்பாளர் வந்தா என்ன செய்வார்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கம்மா. காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியுது. அந்த காசு வந்த கூட்டத்துல எதுக்காக நம்ம நிக்கிறோம், அந்த காசுனால நமக்கு என்ன பயன்? ஒரு நாள் 500 ரூபாய் 1000 ரூபாய் கிடைக்குது, நமக்கு என்ன கிடைக்க போகுது? நிரந்தரமான ஒரு வெற்றி நமக்கு என்ன இருக்க போகுதுன்னு சிந்திச்சு பாருங்க. அந்த வாழ்க்கை தான் நமக்கு தேவை. தற்காலிகமா 1000 500 இன்னைக்கு நாளைக்கு செலவாயிடுமா? ஒரு நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்கம்மா. இதே மாதிரி காசு கொடுத்து ஏமாத்தி வச்சுதாம்மா நம்மள நடு ரோட்லயே நிக்க வச்சிருக்காங்க. இன்னமும் ஒரு 1000 500ன்னு கொடுத்தா ஓடி வந்துடும், கூப்பிட்ட உடனே வந்துடுறோம். இதுதான் அவங்களுக்கு சாதகமா மாறுது. இந்த அறியாமையத்தான் அவங்க பயன்படுத்தி வச்சிருக்காங்க. ஒரே ஒரு முறை சொல்லி பாருங்க, காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிட்டு நாங்க நல்லவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம், நேர்மையானவனுக்கு தான் ஓட்டு. காசு கொடுக்குற வீட்டு பிள்ளை எங்கம்மா படிக்குது? நம்ம வீட்டு பிள்ளை எங்கம்மா படிக்குது? காசு கூட வீட்டு பிள்ளை எந்த மருத்துவமனையில போய் படுக்கிறதுக்கு உடம்பு சரியில்லைன்னா, நம்ம போய் எங்க படுக்கிறோம்? உடம்பு சரியில்லைன்னா தர்மாஸ்பத்திரியில போய் படுக்கிறோமா இல்லையா? அங்கேயும் படுக்கிறோம். ஏதாவது வைத்தியம் ஒழுங்கா பாக்குறாங்களா? வைத்தியம் பாக்குறது இல்ல. ஏதாவது நெஞ்சு படம் எடுக்கணும்னா லஞ்சமும் வாங்குறானுங்க. இதெல்லாம் நாங்க சரி பண்ணி தரோமா? எல்லாரும் கிராமத்துல இருந்து தானே வந்திருக்கீங்க. அந்த சாலை சரியா, கிராமத்துல இருக்க சாலை சரியா இருக்கா? குடிநீர் வசதி இருக்கா? எது ஒண்ணும் சரியில்லை. காசு வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு தடவை நேர்மையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா. நமக்காக அதெல்லாம் போதும். ஒரு நேர்மையானவங்களுக்கு ஓட்டு போடுங்க. உங்க அடுத்த தலைமுறைக்காக ஒரு தடவை ஓட்டு போடுங்க. நாளை பின்ன நம்ம குடும்பமே அழியுமா? கள்ளச்சாராய கும்பல் இது. கள்ளச்சாராயம் விட்டுட்டு திராவிட மாடலே இப்படிதான். பேச விடாம எதுக்கு பாட்டு போடுறான்? அப்ப பயம் தானே. பேசுறது மக்கள் கேட்கட்டும். மக்களுக்கு அறிவு இல்ல, அவங்க புரிஞ்சுக்க போறாங்க. நீங்க எதுக்கு பாட்டு போடுறீங்க? பேச விட்டு கேட்க விடுங்க. காசு கொடுக்கறதாலே காலம் ஃபுல்லா அடிமையா இருந்துட மாட்டாங்க. ஒரு நாள் என் மக்கள் திருந்துவாங்க. அன்னைக்கு நீங்க என்ன ஆகுறீங்கன்றத மட்டும் பாருங்க. இந்த சாக்கடை எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த சாக்கடை இப்படி கிடக்குது இல்ல, இதேதான் அதுவும். இதே மாடல் தான் அந்த மாடலும். ஒரு வாய்ப்பு கொடுங்க. பக்கத்துல இருக்க மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். அந்த மாவட்டத்துல கிட்டத்தட்ட 70 பேர் செத்து போயிருக்காங்க. கள்ளச்சாராயம் அருந்தி 70 பேர் செத்து போயிருக்காங்கன்னா 70 தாலிகள் அறுக்கப்பட்டிருக்கு. 70 பேரோட மனைவிமார்களும் பிள்ளைமார்களும் வீதிக்கு வந்து நின்றுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம காசு கொடுத்துட்டு வந்து வீதியில நிக்கிறதாலதான் அவங்க தாலி அறுத்துட்டு அந்த வீதியில நின்றுட்டு இருக்காங்க. அதே நிலைமை நாளைக்கு விழுப்புரத்துக்கும் வராதாமா? ஐனாம்பாளையத்துக்கும் வராதா? ஏன் நம்ம வீட்டுக்கு வராதா? என்னதாமா அதுல கண்டிங்க? ஒரு 1000க்கும் 500க்கும் வாங்கி வச்சுக்கோங்க. நம்மளுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிறாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு சிந்திக்கக்கூடிய திறன் இல்லையா நமக்கு? ஒரே ஒரு முறை சிந்திச்சுதான் பாருங்களேன். ஒரு நிமிஷம் அந்த 500 ரூபாய் வாங்கி மடிச்சு வச்சுக்கிட்டு இவன் எதுக்காக காசு கொடுக்குறான், எதை மறைக்கிறதுக்கு காசு கொடுக்குறான், இது வரைக்கும் நம்ம என்னென்ன செஞ்சிருக்கான், நம்ம கேட்டதானே சிந்திச்சு பாருங்கம்மா. ஒரு வாய்ப்பு தாங்க. நேர்மையானவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சுயமரியாதைய பத்தி பேசுறாங்க, ஆனா கையேந்த வச்சிருக்காங்க பாருங்க. 1000க்கும் 500க்கும் கையேந்திர நிலைமையில தான் நம்ம இருக்கோம். கேட்டா சுயமரியாதைன்னுவாங்க, கௌரவம்னுவாங்க. அந்த பக்கம் பணத்துக்கு விலை போன கூட்டம் இருந்தாலும் இந்த பக்கம் இனமானம் காக்கிறதுக்காக ஒரு கூட்டம் நிக்குது. அதுல இருந்து ஒரு அம்மா வராங்க நம்ம கிட்ட, குழந்தையோட வராங்க. மா நன்றி, மிக்க நன்றி. உங்க மாதிரி புரிதல் எல்லாருக்குமே இருந்துச்சுன்னா நாடு என்னைக்கோ செழிப்பா இருந்திருக்குமா. சின்ன மயக்கு சின்ன அந்த பக்கம் பாருங்க எப்படி நிற்கிறாங்க. நம்ம ஊரு என்ன வேலை? மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்கணும். அதுக்கு இவ்வளவு கூட்டம், இவ்வளவு காசு, இவ்வளவு காரு, இவ்வளவு எரிபொருள்
நாட்டுக்கு எவ்வளவு செலவு வைக்கிறாங்க பாருங்க ஒரு இடைத்தேர்தலுக்காக. தனிச்சு நிக்க முடியல, ஒரே ஒரு இடைத்தேர்தல் தான், அதுக்கு தனிச்சு நிக்க முடியல. 14 கட்சிகளோட கூட்டணியில சேர்ந்து நின்றுகிட்டு இருக்காங்க. ஒரு கொடி தன்மானத்தோட பறந்து வருது இந்த புலிக்கொடி. இதை பார்த்தாவது திருந்துங்களேன், இதை பார்த்தாவது திருந்துங்க. இந்த நாட்டை அடிமைப்படுத்தி வச்சிருக்கோன்றது எப்பதான் உணர போறீங்கம்மா? நம்ம எப்ப நம்மளுடைய சுயமரியாதைக்காகவும் இனமானத்திற்காக வருகின்ற கூட்டத்தோட ஒத்துழைச்சு நிக்கிறீங்களோ அன்னைக்குதாம்மா நம்ம வாழ்வாதாரம் உயரும். இல்லைன்னா இதே போல 1000மோ 500 கூட்டிட்டு நம்மள ரோட்டுல தான் வந்து நிப்பாட்டுவாங்க. இதைத்தான் அவங்க பண்ண போறாங்கன்றதால முன்னாடியே கூட்டிட்டு வந்து ரோட்ல நிப்பாட்டிட்டாங்க. ஒரு தடவை ஒரு நேர்மையானவங்களுக்கு படிச்சவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தன்மானத்தோட வாழ வைக்கிற அரிசிக்கு பருப்புக்கு வேட்டிக்கு சேலைக்கும் வருஷத்துல ஒரு தடவை வர பொங்கலுக்கு கரும்புக்கு கூட கையெழுந்து வச்சிருக்காங்கம்மா. உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துன ஏன் ஒரு நாள் கொடுக்குற அந்த 1000க்கும் 500க்கும் இப்படி நம்ம வந்து தெருவில் நிக்கணும் சொல்லுங்க? என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டி, என்னுடைய பெரியம்மாக்கள்லாம் நின்றுட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் பார்த்தா அறியாமையில நின்றுட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. கோவம்ன்றது வரல, ஆனா இந்த அறியாமை எப்ப மாற போகுதுன்ற ஒரு ஏக்கம் தாம்மா வருது. ஒரு முறை காசு வாங்கிக்கிட்டு ஒரு நேர்மையானவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இத்தனை கார் இருக்குது, அதை ஒத்தைக்கு ஒத்த வந்து வெல்ல முடியல. இத்தனை காரோட உதவிகள், இத்தனை கவுன்சிலர்களோட உதவிகள், இத்தனை அமைச்சர்களோட உதவிகள், கோடிக்கணக்கோட உதவிகள், நீங்கெல்லாம் என்னைக்கும் தோத்து போயிட்டீங்க. அற்ப தேர்தலில் வெற்றி பெறுறதால நீங்க வந்து பெரிய கூட்டம் ஆயிட முடியாதுங்க, பெரிய கூட்டம் ஆயிட முடியாது. 13 வருஷமா நெஞ்சில பயம் இல்ல, நேர்மை இருக்கு, நியாயம் இருக்குன்றதால பேசிட்டு போறோம். யாரோ ஒருத்தவங்க வந்து பதில் சொல்லுங்க. கள்ளச்சாராய சாவுக்கு என்ன வச்சிருக்கீங்க? 10 லட்சத்தை தவிர நாளைக்கு இந்த உயிர் போக கூடாதுன்னா என்ன உத்தரவாதம் தருவீங்க? அந்த மக்களை கூட்டி வச்சிருக்கீங்களா, அவங்களுக்கு என்ன உத்தரவாதம் தருவீங்க? ஒரு பதில் இல்ல, ஒரு பதில் இல்ல. நானும் ஒரு வாரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு வாரமா கேட்கிறேன், ஒரு பதிலும் இல்ல. ஆனா எப்படிதான் வரப்பா திரியறாங்கன்னு தெரியல. மைக்ல பேச முடியல நிறைய விஷயத்த. என்ன பண்ணிட்டு காசுக்காக ஒரு பக்கம் ஒரு கூட்டம், தன் இனமானத்திற்காகவும் தன்மானத்துக்கு தெருவில் இந்த பக்கமும் ஒரு கூட்டம் நிக்குது. இந்த கூட்டம் அதை விட பெரிய கூட்டமா மாறுறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகாது. பாருங்க 2026ல அந்த கூட்டத்தை விட அதிகமா இந்த பக்கம் ஒரு கூட்டம் நிற்கும். காசு கொடுத்தாங்களா? அவங்க கொடுக்கலையா? கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்கம்மா. அவங்க எல்லாம் ஏமாத்துறவங்கம்மா, காசு கொடுத்து ஏமாத்துறாங்க. காசு கொடுக்கலனாலும் நாங்க நல்லது செய்வோம், ஒரு வாய்ப்பை கொடுங்க சரிங்களா? படிச்ச புள்ள, உங்க வீட்டு புள்ள, காசுக்காகலாம் ஏமாந்துடாதீங்க. ஆனா ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் எல்லாத்தையும் சொல்லுங்க. நாட்டு மக்களா அந்த பக்கம் நிக்கிறதுலாம் ஆனா எடுத்து சொல்லுங்க. நான் ஏன் ஒரு கூட்டம் 13 வருஷம் நல்லது பண்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், ஒரு மக்கள் சேவை செய்யறதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களை புறக்கணிக்கிறீங்க? காசு இல்லைன்றது ஒரு குத்தமானா? எங்ககிட்ட காசு மற்ற எல்லாமே இருக்கு, நேர்மை இருக்கு, நல்ல விஷயங்கள் செய்யணும்ன்ற எண்ணம் இருக்கு. ஒரு வாய்ப்பு கொடுங்க. காசு இல்லைன்றதால எங்களை புறக்கணிக்காதீங்கம்மா. வாழ்க்கையை கொடுக்குறோம். 1000 500 வேணுமா? உங்க தாலி வேணுமா? 1000 500 வேணுமா? இல்ல எதிர்காலம் உங்க மக்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வேணுமான்னு